4:30 மணிக்கு எழுந்திருக்கிறோம். பையனுக்கு கஞ்சி டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் காலைல 6:15 அவன் கிளம்புறான். 8 மணிக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு செஞ்ச எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரைஸ் ஒரு பொரியல் அவங்க 10-10:30 கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு நான் செஞ்சு கொடுத்தது எதுவும் பிடிக்கல எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னா 12 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா சுட சுட சமைச்சு எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல கொடுக்கணும். ஈவினிங் 3:30 பிக்கப் பண்ணிக்கணும். 4:00 4:30 மறுபடியும் டியூஷன்ல ட்ராப் பண்ணணும். 6:00 பிக்கப் பண்ணணும். மீன் டைம்ல பையன் காலேஜ்ல இருந்து வருவான். வரப்பவே 12 மணிக்கு அவன் சாப்பிட்டுன்றதுனால வந்தோன்னே அவனுக்கு ஏதாவது சாப்பாடு அவனுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும். 6 மணிக்கு போய் டியூஷன்ல இருந்து ட்ராப் பண்ணி டான்ஸ் கிளாஸ்ல ட்ராப் பண்ணணும். மறுபடியும் ஹஸ்பண்ட் அப்பதான் வருவாங்க. அவங்களுக்கு காஃபி டீன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். 8 மணிக்கு டியூஷன் டான்ஸ் கிளாஸ்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து அவ படிப்புக்கு அவக்கு ஏதாவது அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டின்னருக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன் வரமாட்டேன்னு. ஹஸ்பண்ட் என்னன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடணுமானுவாங்க. எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. 9:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் நான் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னா யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் காலையில 4:30 மணிக்கு ஆகவே நான் எழுந்திரிச்சாகணும். இது இந்த ரொட்டீன் இதை ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது சார்.